சிறுகடிக்க ஆசை அடுத்த எபிசோடில் பார்த்தோம் அப்படின்னா திரும்பவும் விஜயா அந்த ரோகிணியை செம்மையாக வெளுத்து வாங்குறாங்க. ஸோ விஜயா அப்போ செந்தாமணி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு செம்மையாக டான்ஸ்லாம் ஆடி கேக்லாம் வெட்டி செம்மையாக ஒரு வைப் பண்ணாங்க. ஆனால் கடைசியில் விஜயா போட்டு அந்த செயின் திருட்டு செயின் அப்படின்ற விஷயம் எல்லாத்துக்கும் தெரிய வந்து விஜயா செம்மையாக அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தான் வீட்டுக்கு வராங்க. அந்த நேரம் பார்த்து வீட்டுக்கு வந்த ரோகிணி விஜயாவோட நிலமை புரியாமல், ஆண்டி உங்களுக்கு நான் சூப்பராக புடவை வாங்கியிருக்கேன், இந்தாங்க புடவை அப்படின்னு அந்த புடவை கையில் கொடுக்குறாங்க. அந்த புடவை கையில் வாங்கின விஜயா அந்த புடவையை திருப்பி பார்த்துட்டு அந்த புடவையாலேயே ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க. இந்த புடவையை எங்கடி திருடினான்னு சொல்லிட்டு ரோகிணியை செம்மையாக வெளுத்து வாங்கினாங்க. இது கேட்ட ரோகிணிக்கு செம்மையாக தூக்கு ஏற்படுது. என்ன ஆண்டி சொல்கிறீங்க, நான் திருடனா, நான் உங்களுக்கு வாங்கிட்டு வந்தேன் ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அண்ணாமலை அங்கே வந்து என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்பொழுது தான் விஜயா நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. இவ கொடுத்த செயின் அது திருட்டு செயின், இவங்க திருட்டு வந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவளால் இன்றைக்கி அந்த பார்ட்டியில் எனக்கு ஒரே அசிங்கமாக போயிடுச்சு, இவ பணக்காரி இல்லை பொய் சொல்கிறான்னு பார்த்தா இப்போ திருடவும் செய்கிறா அப்படின்ற மாதிரி விஜயா செம்மையாக கோவப்படுறாங்க. இனிமேல் இந்த ரோகிணி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியும் செம்மையாக கோவப்படுறாங்க.